2026 வங்காள சட்டமன்ற எலெக்ஷனில் உள்ள முக்கியமான எலெக்ஷன் அம்சங்களில் ஒன்று SIR செயல்முறை மற்றும் மாதுவா ஓட்டாக இருக்கப் போகிறது. இப்பொழுது மாதுவாக்கள் என்பவர்கள் சுதந்திரத்திற்கு பிந்தைய தசாப்தத்தில் பங்களாதேஷில் இருந்து குடிபெயர்ந்த ஒரு பட்டியல் சாதி சமூகத்தினர். மாதுவாக்கள் நிச்சயமாக வங்காளத்தில் சுமார் 50 சட்டமன்ற தொகுதிகளில் ஒரு பெரிய செல்வாக்கை கொண்டுள்ளனர். குறிப்பாக நான் இப்போது இருக்கும் மாதுவா சமூகத்தின் ஆன்மீக மையமான தாகூர் நகர் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் 2021 சட்டமன்ற தேர்தலில் தாகூர் நகர் மற்றும் அதை சுற்றியுள்ள தொகுதிகளில் ஒரு மெஜாரிட்டி பகுதி பாஜகவுக்கு சென்றது. மேலும் 1 அல்லது 2 மட்டுமே திரிணாமுல் காங்கிரசுக்கு சென்றன. நிச்சயமாக இது டிஎம்சி ஒரு மெஜாரிட்டியை வென்றதன் பொதுவான ட்ரெண்டுக்கு எதிராக இருந்தது. 2024 மக்களவை தேர்தலிலும் இந்த பகுதி முழுவதும் பாஜக மிகவும் சிறப்பாக செயல்பட்டது. இப்பொழுது இங்கு பாஜகவின் கேம்பெயின் அம்சங்களில் ஒன்று CAA செயல்முறை மூலம் மாதுவா சமூகத்திற்கு குடியுரிமை வழங்குவதற்கான வாக்குறுதியாக இருந்து வருகிறது. ஆனால் இந்த சட்டமன்ற தேர்தலில் விஷயங்கள் சற்று வித்தியாசமாக தெரிகின்றன. SIR மற்றும் அனைத்து வாக்காளர் நீக்கங்கள் மற்றும் வாக்காளர் தீர்ப்புகள் இப்பகுதியில் பாஜக ஒரு பெரிய ஆதிக்க செயல்திறனை வெளிப்படுத்த முடியுமா என்பதில் ஒரு நிழலை படியச் செய்கின்றன. நிச்சயமாக டிஎம்சி இந்த முழு பிரச்சனையையும் ஒரு பெரிய பிரச்சனையாக ஆக்குவார்கள் என்று கூறுகிறது. என்னுடன் மது பர்னா தாக்கூர் இங்கே இருக்கிறார். அவர் பாஜக ஆதிக்கம் செலுத்தும் ஒரு பகுதியில் திரிணாமுல் காங்கிரஸ் MDLA ஆவார். மது பன்னாஜி, உங்களிடம் ஒரு விஷயம் கேட்க விரும்புகிறேன். இந்த SIR பிரச்சனை, அது வாக்காளர் நீக்கமாக இருந்தாலும் சரி அல்லது தீர்ப்பு பட்டியல் விஷயமாக இருந்தாலும் சரி, இது திரிணாமுல் காங்கிரசுக்கு எவ்வளவு பெரிய எலெக்ஷன் பிரச்சனையாக உள்ளது? உண்மையில நான் இங்கிருந்து ஆரம்பிக்கிறேன். SIR இதற்காகத்தான் செய்யப்பட்டது. பாஜக அரசு சொல்றது என்னவென்றால் அது ரோஹிங்கியாக்களை பிடிப்பதற்காக இருந்தது, அதாவது அவர்களை பிடிப்பதற்காக அது செய்யப்பட்டது. ஆனால் இறுதியில் பட்டியல் வெளிவந்த போது என்ன ஆனதென்றால், என் சட்டமன்ற தொகுதியை வைத்து சொல்வதானால் அங்கே நீக்கங்கள் மட்டுமே நடந்துள்ளன. 15,303 நீக்கப்பட்டு விட்டது மற்றும் அட்ஜுடிகேஷனில் நான் நினைக்கிறேன் 13,000 சொச்சம் இருக்கிறது. அதிலிருந்து ரோஹிங்கியாக்களை நாங்கள் கண்டுபிடிக்கவே இல்லை. நாங்கள் முழு மதுவா நமோ சூத்திரர்களான மதுவா சமூகம் எஸ்தோன்சி சாதியைச் சேர்ந்த மக்கள், அவர்களின் பெயர்கள் தான் அதிகமாக வந்தன. இந்து சமூகம், அதாவது இந்து மதத்தை சேர்ந்தவர்களுடையது அதிகமாக வந்திருக்கிறது. என சட்டமன்ற தொகுதியிலிருந்து நிறைய வாக்காளர்கள் இருக்கிறார்கள். அவர்களிடம் முழு ஆவணங்கள், பாஸ்போர்ட், எஸ்டான்சி கார்டு இருக்கிறது. எல்லா ஆவணங்களையும் காட்டிய பிறகும் அவர்கள் நீக்கப்பட்டு விட்டார்கள் அல்லது அட்ஜுடிகேஷனில் வைக்கப்பட்டு விட்டார்கள். இந்த மாதிரி சாதாரண மக்கள் இவ்வளவு பிரச்சனையை அனுபவிக்க வேண்டியிருந்தது SIRின் காரணமாக. பாஜக இங்கு மேற்கு வங்காளத்திற்கு வரும்போது மதுவா ஒரு காரணியாகிறது. எல்லா நேரமும் பேச்சில் மதுவாக்களுக்காக நாங்கள் இதை செய்வோம், அதை செய்வோம். இன்று வரை ஒருபோதும் மதுவாக்களுக்காக பாஜக எதுவும் செய்யவில்லை. இன்று வரை சும்மா, அதாவது அவங்க சொல்லுவாங்களே, சும்மா போலியாக ஓட்டுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்போது இறுதியாக என்ன நடக்கிறது என்றால், மதுவாக்களின் ஓட்டை வைத்துத்தான் இவர்கள் அமைச்சர்களாக ஆகியிருக்கிறார்கள். பிரைம் மினிஸ்டர் ஆகியிருக்கிறார்கள், MLDAக்களாக ஆகியிருக்கிறார்கள். இப்போது அவங்களுடைய ஓட்டை வச்சு நாங்கள் இவ்வளவு பெரிய பெரிய பதவிகளை எடுத்து வச்சு கொண்டிருக்கிறோம். இப்பொழுது இறுதியாக அந்த மக்கள் வாக்காளர்களே இப்பொழுது நீக்கப்பட்டு விட்டார்கள். சுப்ரதா தாக்கூர் அந்த பகுதியில் உள்ள பாஜக MLAக்களில் ஒருவர். இது நிச்சயமாக பாஜகவின் ஆதிக்கம் நிறைந்த ஒரு பகுதி. ஆனால் இந்த முழு SIR மற்றும் வாக்காளர் பட்டியல் சர்ச்சை வங்காள அரசியலில் முக்கிய இடத்தை பிடித்துள்ளதால் அது அவ்வாறு இருக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். சுப்ரதோஜி, நீங்கள் மதுவா சமூகத்திற்கு குடியுரிமை வழங்குவதாகவும் மேலும் பல பணிகளை செய்வதாகவும் நிறைய வாக்குறுதிகளை அளித்தீர்கள் என்று TMC கூறுகிறது. ஆனால் இப்போது வாக்காளர் பட்டியலில் பலருடைய பெயர்கள் ஒன்று நீக்கப்பட்டு விட்டன அல்லது அட்ஜுடிகேஷனில் சென்று விட்டன. இதன் அர்த்தம் என்னவென்றால், நீங்கள் உங்கள் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை. நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை. நீங்கள் என்ன சொல்வீர்கள்? பாருங்கள், நாங்கள் என்ன வாக்குறுதி அளித்தோம். நம் நாடு சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டுகளுக்கும் மேலாகிவிட்டது. அதன் பிறகு அங்கிருந்து மத ரீதியாக துன்புறுத்தப்பட்டு வந்த மக்களை பற்றி யாரும் சிந்திக்கவில்லை. காங்கிரஸ், CPM மற்றும் அதன் பிறகு திரிணாமுல் காங்கிரஸ், இவர்களுடைய வலி என்பது இவர்களுக்கு மட்டுமல்ல, இவர்களுடைய அடுத்த தலைமுறைக்கும் கூட.
பாஜக, பிஜேபி மற்றும் நரேந்திர மோடிஜி, அமித் ஷாஜி ஆகியோர் மட்டுமே சிந்தித்தார்கள். முதலில் இந்த நீக்கம் சரி, அதன் பிறகு கேள்விக்குள்ளாகி இருப்பதிலே பிஜேபியின் பங்கு என்ன? அப்படியானால் இதை யார் செய்தார்கள்? பிலோ, ஏரோ, ஈரோ மற்றும் அதன் பிறகு மேலே மேலே இருப்பவர்கள். சரி, உதாரணத்திற்கு மாவட்ட ஆட்சியர் மற்றும் பல. மம்தா பானர்ஜி என்ன பண்ணியிருந்தாரு? எல்லோருக்கும் மிரட்டல் விடுத்திருந்தார். ஓட்டுக்கு முன் எங்களுக்காக வேலை செய்யுங்கள் என்று சொல்லி இருந்தாரு. ஓட்டுக்கு பிறகு எங்களுக்காகத்தான் வேலை செய்வீர்கள். எந்த பெயர்கள் நீக்கப்பட்டு விட்டதோ உங்களுக்கு தான் தெரியுமா? மேற்கு வங்கம் முழுவதும் பிஜேபியை ஆதரிப்பவர்களின் பெயர்கள் தான் மிக அதிகமாக வேண்டுமென்றே நீக்கப்பட்டன. இதைத்தான் அரசியல் சாசனமும் இசிஐயும் உங்களுக்கு கொடுத்திருக்கிறது. நான் ஒரு விண்ணப்பம் அல்லது நான் 50 விண்ணப்பங்கள், 500 விண்ணப்பங்கள், 5000 விண்ணப்பங்கள் செய்யலாம் என்ற இந்த உரிமையை கொடுத்திருக்கிறது. சரிதானே? அப்போ இது என்னுடைய தனிப்பட்ட அதிகாரம் என்று அரசியல் சாசனத்தால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவை சேர்ந்த ஒவ்வொரு தனிநபருக்கும் இந்த உரிமை உண்டு. அதில் நான் 10 பேருக்கு செய்தேன். சரி, அது ஏற்றுக்கொள்ளப்பட்டதும் அந்த ஆட்களை அழைத்தார்கள். ஐயா, இந்த படிவம் 7 நிரப்பி இருக்கிறீர்கள், நீங்கள் வாருங்கள். போவதில் என்ன இருக்கிறது? வங்கியில் உங்கள் பணம் டெபாசிட் செய்யப்படும் பொழுது அதை எடுப்பதற்காக, அதாவது நீங்கள் 50 முறை வரிசையில் நிற்க முடியும். இதுல 1-2 முறை நிக்கலாமே. சரி, உங்களை கூப்பிட்டாங்கன்னா அதுல என்ன இருக்கு? நீங்க சரியா இருந்தீங்கன்னா அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ இதுல எங்க பாஜகவுக்கு என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லை. எலெக்ஷன் கமிஷனை நாங்க போட்டோம், எலெக்ஷன் கமிஷனுக்கு கூப்பிட்டாங்க. சரின்னா சரி, தப்புன்னா தப்பு, அவ்வளவுதான். சரி, டிஎம்சி மற்றும் பிஜேபி ஆகிய இரு தரப்பு அரசியல்வாதிகளின் கருத்துக்களை கேட்ட பிறகு வரவிருக்கும் தேர்தல்களில் இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கப் போகிறது என்பது தெளிவாகிறது. நிச்சயமாக டிஎம்சிக்கு ஒரு கண்ணோட்டம் உள்ளது மற்றும் பாஜக அதற்கு ஒரு பெரிய எதிர்வாதத்தை வைத்துள்ளது. ஆனால் இதை பற்றியெல்லாம் மக்கள் என்ன நினைக்கிறார்கள்? குறிப்பாக வாக்காளர் பட்டியலிலிருந்து விடுபட்டவர்கள் அல்லது தீர்ப்புக்கு உட்பட்டவர்கள். ஃபால்ட் நகர் மற்றும் அதை சுற்றியுள்ள கிராமங்களில் அதை நாம் கண்டறிய போகிறோம். எல்லாம் ஆயிடுச்சு. அந்த விஷயங்களுக்கு மறுபடியும் ஆவணங்களை எதுக்கு கேட்குறாங்க? பங்களாதேஷ்ல இருந்து வர்றவங்க கிட்ட ஆவணங்களை வாங்கிக்கோங்க. ஆனால் நாங்கள் பங்களாதேஷி இல்லையே, நாங்கள் இங்கே தான் பிறந்தோம், எங்களோட எல்லாமே இங்கே தான் இருக்கு. அப்போ எங்களுக்கு ஏன் இந்த தண்டனை கிடைக்கணும்? அக்கா, உங்க பேர் என்ன? என் பேர் சைனா சர்க்கார். நீங்க இதுக்கு முன்னாடி ஓட் பண்ணியிருக்கீங்களா? நான் 11ஆம் வருஷத்துல இருந்து ஓட் கொடுக்குறேன். என் பிறப்பே இங்கே தான். நான் அந்த முதல் வகுப்புல இருந்து படிச்சுட்டு இருக்கேன். அப்புறம் மற்ற எல்லாமே இப்போ நான் ஆதார், அதாவது எஸ்சி கார்ட்டை ஓட்டுக்கு ஏஎம்ஏ கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் 10ஆம் வகுப்பு அட்மிட் கார்டு, பிறப்பு சான்றிதழ் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஆனால் என் ஓட்டு அதில் இருக்கு, ஜுடிஷரியில் இருக்கு. ஏன் உங்களுக்கு தெரியுமா? ஏன் ஆகலைன்னு நினச்சா அதுதான் கஷ்டமாக இருக்கு. இங்கே பிறந்து எல்லாமே இங்கே இருந்தும் எங்கள் ஓட்டு நடக்கலை. இது வருத்தமாக இருக்கிறது. ஏன் நடக்கவில்லை அப்படின்றது தான் அரசாங்கத்துக்கிடம் எங்களுடைய கேள்வி. எங்களிடம் எல்லாம் இருந்தும் ஏன் அது நடக்கல? எங்கள் அண்ணன் வேலை பார்க்கிறார். அவருடைய எல்ஆர்ஐ அட்டை, அவருடைய பாஸ்போர்ட்டு, எஸ்சி அட்டை, அப்புறம் பிறப்பு சான்றிதழ், ஆமாம், எல்லா ஆதாரங்களும் எங்களிடம் இருக்கின்றன. ஆமாம், அப்படி இருந்தும் எங்களுடைய ஓட்டு நடக்கல. அப்போ இதுக்கு நீங்க யாரை குறை சொல்றீங்க? உங்க பேர் நீக்கப்பட்டு விட்டது, இது யாருடைய தவறு? இந்த முடிவை எடுத்த அரசாங்கம் சரியான முடிவை எடுக்கல. என்னென்ன பங்களாதேஷிலிருந்து வந்த பலருக்கு அவர்களுடைய ஓட்டு இருக்கிறது. ஆனால் நாங்கள் இங்கே பிறந்திருந்தும் எங்களுக்கு அது நடக்கல. அரசாங்கம் என்றால் எந்த அரசாங்கம்? பிஜேபி அரசாங்கம். அது அவங்களுடைய தவறுன்னு நினைக்கிறீங்களா? அவங்களுடைய தவறு தான். எங்களுடைய எலெக்ஷன் கமிஷனர் இந்த விஷயத்தை செய்தாரு, ஆனால் சரியா செய்யல. உங்கள் பேர் என்ன? ரோனி கோல்தார். உங்கள் பேர் இன்னும் பரிசீலனையில் உள்ளதா அல்லது நீக்கப்பட்டு விட்டதா? பரிசீலனையில் உள்ளது. ஏன்? அதை சொல்ல முடியாது. நான் என் எல்லா ஆவணங்களையும் காட்டிவிட்டேன். அப்பாவினுடைய பள்ளி சான்றிதழ், என் பிறப்பு சான்றிதழ், யூனியன் பத்திரப்பதிவு எல்லாவற்றையும் காட்டிவிட்டேன். என்னென்ன ஆவணங்கள் உள்ளன? காட்டலாம். இப்போது என் பிறப்பு சான்றிதழ், 10ஆம் வகுப்பு தேர்ச்சி, எஸ்ஓசி இருக்கிறது. இது என்ன? பிறப்பு சான்றிதழ். இது சாதி சான்றிதழ். ஆமாம், என் பள்ளி. இது உங்கள் பள்ளி சான்றிதழ். ஆமாம், பதிவு பள்ளி சான்றிதழ். என் அப்பாவின் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி சான்றிதழ். இது உங்கள் அப்பாவின் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி சான்றிதழ். சரி, உங்க பேர் ஏன் பரிசீலனைக்கு சென்றது என்று உங்களுக்கு தெரியுமா?
அதை சொல்ல முடியாது. ஏன் போனதுன்னு சொல்ல முடியாது. உங்களிடம் தேர்தலுக்கு வேண்டிய எல்லா ஆவணங்களும் இருந்தன. ஆமாம் ஆமாம். உங்களிடம் என்னென்ன ஆவணங்கள் இருந்தன? ஆதார், ரேஷன், அடையாள அட்டை, பான் கார்டு இதெல்லாம் இருக்கு. அப்போ உங்களுக்கு தெரியாதா உங்கள் பேரில் ஏதேனும் தவறு இருந்ததா அல்லது வேறு ஏதேனும் காரணமா? இல்லை, பெயரை பற்றி எதுவும் சொல்ல மாட்டேன். பெயர் சரியாக தான் இருக்கிறது. அப்போ இப்ப வரவிருக்கின்ற தேர்தலில் உங்களால் ஓட் கொடுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஸோ அது கடவுள் கையில் தான் இருக்குது. எப்படி சொல்கிறது? மதுவா சமூகத்தினரை பொறுத்தவரை அவர்கள் பங்களாதேஷிலிருந்து எல்லையின் இந்த பக்கத்திற்கு வந்தபோதாக இருந்தாலும் சரி, அல்லது இப்போது குடியுரிமை பெறுவதற்கும் வாக்காளர் பட்டியல்களில் இடம்பெறுவதற்கும் ஒரு சவால் இருக்கும் போதாக இருந்தாலும் சரி, அவர்களின் வாழ்க்கை நிறைய இடப்பெயர்வுகளை பற்றியதாகவே இருந்து வருகிறது. இப்போது எலெக்ஷன் முடிவுகள் நிச்சயமாகவே 4ஆம் தேதி வெளியாகும். ஆனால் வாக்காளர் பட்டியல்களில் இடம்பெற முடியாதவர்களுக்கும் அல்லது தீர்ப்புக்கு உட்பட்டிருந்து ஓட் செய்ய இயலாதவர்களுக்கும் அது உண்மையில் ஒரு உகந்த சூழ்நிலையாக இருக்காது. வாக்குப்பதிவில் இது எவ்வளவு அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதை பார்க்க வேண்டும்.